கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே 15 நாட்களை நாம் காணும்படியான பலத்தை ஆண்டவர் நமக்கு தந்து விட்டார். அவரை நம்பின பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்லவர் தான். இதுவரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்தாரே. பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். He gives grace to the humble. தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபையை தருகிற ஆண்டவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம்ம கிருபையினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இரக்கத்தினால் தான் இன்னைக்கு நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம் மீது வைத்த கிருபை மிகப்பெரியது. நம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபைன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு அந்த கிருபை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு இந்த கிருபை நான் தருவேன்? தாழ்மையுள்ள மக்களுக்கு, உள்ளத்திலே தாழ்மையுள்ள மக்களுக்கு. தாழ்மைங்கிறது என்னங்க? பிஞ்சு போன செருப்பு போட்டுட்டு கிழிஞ்ச துணி போட்டுட்டு போறது தாழ்மை இல்லை. நமது சிந்தனையிலே தாழ்மை, நமது நினைவுகளிலே தாழ்மை, நமது எண்ணங்களிலே தாழ்மை. நான் என்ற எண்ணங்கள் நம்மை விட்டு சிறுவையில் அறையப்படக்கூடிய ஒரு வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறது தாழ்மை. இந்த உலகத்துடைய பெருமைகள், இந்த உலகத்துடைய நான் என்ற எண்ணங்கள் என்று சிலுவையில் அறையப்படுகிறதா, அதுதான் தாழ்மையினுடைய அடையாளம். அந்த சூழ்நிலையை தாண்டி சொல்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபையை அளிப்பேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த உலகமே நமக்குள்ள இருக்கும்போது, நிறைய பணம் நமக்கு வரும்போது நம்ம அறியாதபடி ஒரு எண்ணங்கள் நமக்குள் வரும். அல்ல, அதெல்லாம் நம்மை விட்டு போகிற சூழ்நிலை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையோ என்றுமே நம்மோடு கூட இருக்கிற ஒரு கிருபை. இந்த கிருபை யாரு கிடைக்கும்? தாழ்மையுள்ள மக்களுக்கு. தாழ்மையுள்ள மக்களுக்கு அவர் கிருபை தருகிற ஆண்டவர். இந்த காலை நேரத்துல, ஆண்டவரே இந்த தாழ்மை எனக்கு தாங்கப்பா, அந்த கிருபை நான் பெற்றுக்கொள்ளணுமே. நான் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தாழ்மையுள்ள ஒரு குணம் படைத்த ஒரு மகனாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நம்மை கொடுக்கும்போது அவர் தாழ்மையின் நினைவு கூர்ந்து கிருபை பாராட்டுவார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவருக்கு முன்னால நம்மை தாழ்த்தினா ஜனங்களுக்கு முன்னால நம்மை உயர்த்துவார். ஜனங்களுக்கு முன்னாக நம்மை உயர்த்திட்டோம்னா கர்த்தருக்கு முன்னால தாழ்ந்து போயிடுவோம். அப்படி அல்ல, ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்துவோம். அந்த தாழ்மை, அந்த கிருபை நம்மை ஜனங்களுக்கு முன்பதாக நம்மை உயர்த்த வைக்கும். கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும். அந்த தாழ்மையுள்ள வாழ்வுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை கொடுக்கும்போது நிச்சயமா அவர் நடத்துகிற பாதைகள் விலையே இருக்கட்டும். சோமல்லாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீரங்களுக்கு தந்த வார்த்தைக்காய் நன்றியப்பா. தாழ்மையுள்ள மக்களுக்கு கிருபை அளிக்கிற ஆண்டவரப்பா, நாங்கள் அந்த தாழ்மையை உணரக்கூடிய பலத்தை தார். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்வீர் நம்புகிறப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை உடைய கிருபையினால் சுமந்து கொள்ளும். இந்த நாள் கிருபை நாளாக மாற்றினார். வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.